Good morning to all. எல்லாருக்கும் என்னுடைய வெல்கம் வணக்கம். Dr.C.Durgadevi from Madurai. I'm a graduate from Government Homoeopathic Medical College. I'm practicing more than 15 years. So today's topic was PCOD and infertility. இந்த டாபிக் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அதிகமா நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு டிஃபிகல்ட்டியான விஷயம் வந்து பிசிஓடி. ஈவன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 12 ஆஃப்டர் மெனார்கி முடிஞ்சு ஒரு 6 monthsல we are seeing irregular menses in a child. அப்படி பார்க்கும்போது we are seeing that findings in பாத்தீங்கன்னா PCOD. So that's why I have selected this topic, PCOD and infertility. So I have treated more than நிறைய கேசஸ் நான் ட்ரீட் பண்ணிருக்கேன் பிசிஓடி அண்ட் இன்ஃபர்டிலிட்டிய. ஸோ அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட விருப்பம். கமிங் டு திஸ் பிசிஓடி அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. பிசிஓடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ கண்டிஷன் அஃபெக்ட்ஸ் த ஓவரிஸ். அதுதான் அந்த ஓவரிஸ் அந்த சினை பைன்னு சொல்லுவோம். தட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற ஹார்மோன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரோன் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரெகுலேட்டிங் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் and produce a small amount of hormones like inhibin, relaxin and male hormones called androgens. Prevalence பார்த்தீங்க PCOS in India அப்படின்னு பார்த்தீங்கன்னா it ranges from 3.75% to 22.5% from limited data. So PCOD, that is polycystic ovarian disease. It's a medical condition. PCOD ல என்ன ஆகும் அப்படின்னா ஓவரிஸ் வந்து immature or matured eggs அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணும். நாளடைவுல என்ன ஆகும்னா அது சிஸ்டரா மாறிடும். அந்த ஓவரிஸ் என்ன ஆகும்னா பெருசாக்கி செக்ரேட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மேல் ஹார்மோன். மேல் ஹார்மோன்ஸ் என்னன்னா ஆண்ட்ரோஜன்ஸ் செக்ரேட் பண்ணும். அது என்ன காஸ் பண்ணும்? தட் இஸ் த இன்ஃபர்டிலிட்டி, irregular menstrual cycle, hair loss and abnormal weight gain. So PCOD காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்லி இன்ஃபர்டிலிட்டி. அதோட சிம்டம்ஸ் பார்த்தோம்னா you will face it as an irregular menstrual cycle. irregular வரும். irregular எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து 30 daysல வர வேண்டிய சைக்கிள் வந்து 45 daysல வரும். ஒரு சிலருக்கு 30 daysல வந்தாலும் மெனரேஜியா இருக்கும், கண்டினியூஸா ப்ளீடிங் இருக்கும். இனிஷியலி இட் வில் ஸ்டார்ட் அஸ் ஸ்பாட்டிங் இருக்கும், அது ஒரு 5 days இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப்பே ஆகாது. ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் வரவே வராது, மிஸ்ட் பீரியட்ஸ். மேபி பிசிஓஸ்ல வந்து 2 சைக்கிளுமே நடக்கும். எப்படின்னா ஓவலேட்டரி சைக்கிள் அண்ட் ஓவலேட்டரி சைக்கிள். அண்ட் ஓவலேட்டரி சைக்கிள்னா என்ன ஆகும்னா ஓவம் வெளியே வரவே வராது, ரப்சரே ஆகாது. ஓவலேட்டரி சைக்கிள்ல வந்து ஓவம் ரப்சர் ஆகும், பட் இட் ஓன்ட் கம்ஸ் இன் த ரெகுலர் டைம். கரெக்டா ரெகுலரா மென்சஸ் இருக்காது. தட் இஸ் irregular menstrual cycle. They have extreme hair loss and abnormal weight gain. Weight gain இருந்தாலே PCO is very probable. And PCOD இருந்தா abnormal weight gain is ஜாஸ்தி. So PCOD எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா by diet and lifestyle modification further management சொல்றேன். But it doesn't have serious complications. So this is a picture of a PCOS. You can see the normal ovary and a polycystic ovary. So it's a picture of a PCOS, that is polycystic ovary syndrome. So in case of polycystic ovary எப்படி இருக்கும்னா primordial follicle develop ஆகும், primary follicle develop ஆகும். அங்கேயே development stop ஆயிடும். என்ன ஆகும்னா multiple immature follicles இருக்கும். That is we call as polycystic ovaries. It's a picturization. So, polycystic ovarian syndrome. இது என்னன்னா இட் இஸ் அ மெட்டபாலிக் டிசார்டர். இது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் 12 years to 51 years of women. இதுல என்ன இருக்கும் இந்த சிண்ட்ரோம் அப்படின்னா இன்க்ரீஸ் லெவல் ஆஃப் மேல் ஹார்மோன்ஸ். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி irregular menses, hirsutism and irregular ovulation. hirsutism அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், எக்ஸ்ட்ரா ஹேர் growth in case of upper lips. இது எல்லாமே we will say as hirsutism. and ovarian cyst. ஃபைனலி இது எல்லாமே மாறுறது வந்து ovarian cyst-ஆ மாறும். ஸோ இதுல என்னென்ன இருக்கும்னா வெயிட் கெயின், ஆக்னி அண்ட் ஸ்கின் பிக்மெண்டேஷன். ஸோ ஒவேரியன் சிண்ட்ரோமோட காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டியாக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இன் ப்ரொலாங். இதை அப்படியே நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா லாங் டேர்மா வர்ற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வந்து கார்டியாக் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் டயபெட்டிஸ். பிசிஓஸ் இருந்தாலே தே ஆர் ப்ரோன் ஃபார் டயபெட்டிஸ் அண்ட் ஓல்டர் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா. ஸோ இன்சுலின் இஸ் ஆல்சோ எ ஹார்மோன். There is a blockage of hormone. Hormone blockனாலதான் இங்க பிசிஓடியே வருது. ஸோ டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் ஹார்மோன் irregularityனாலதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா requires proper medical management. ஸோ symptoms of common signs and symptoms ஏற்கனவே நான் சொன்னதான், it's a picturization, hair loss, hirsutism,
pelvic pain, infertility, overweight, and irregular periods. You will have fatigue, increased testosterone levels, and acne and skin pigmentation. So causes of PCOS அப்படின்னு பார்த்தோம்னா excess insulin production. என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் அதிகமா சுரக்க சுரக்க மேல் ஹார்மோனை போய் அதிகமா சுரக்க வைக்கும். That is the androgen production. அது என்ன பண்ணும் அப்படின்னா it causes difficulty in ovulation. நெக்ஸ்ட் இந்த எக்ஸஸ் ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும்னா லீட்ஸ் டு ஆக்னி அண்ட் பிஸ்டியூஸ். சில சமயங்கள்ல பிஜிஓ ஆல்சோ காஸ் லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் in the blood vessels. அதனாலதான் it leads to cardiac problems in later long term complications சொல்றோம் நம்ம. So complications of PCOS பாத்தீங்கன்னா abnormal uterine bleeding நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே earlier எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வந்தா ப்ளீடிங் ஒரு சிலருக்கு வந்தா it won't stop very easily. 30 நாள் 45 நாள் இப்ப ரீசெண்டா we are seeing more than 1 month. அதுவும் யங் கேர்ள்ஸ்ல பாக்குறோம் 1 month 1.5 months they have a bleeding, that is menorrhagia, even with the dysmenorrhea they are having. அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓட காம்ப்ளிகேஷன் வந்து infertility. That type 2 diabetes, that is preterm labor or premature birth, metabolic syndrome like high blood sugar, high blood pressure, heart disease, diabetes, and stroke. Depression, many women வந்து maybe end up with a depression because of their எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸும் ஒரு காரணம். இன்ஃபர்டிலிட்டியில நிறைய பேஷண்ட்ஸ் ஆர் சீயிங் வித் டிப்ரெஷன். ஸோ மெயினா வந்து டிப்ரெஷன் லேயரை நம்ம கிளியர் பண்ணாதான் அவங்களுக்கு அடுத்த லேயருக்கே நம்ம போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு ஸ்லீப் ஆப்னியா, சரியான தூக்கம் இருக்காது, தூங்கும் போது they will have breath spells. Finally, the endometrial cancer due to thickened uterine lining, then spontaneous loss of pregnancy, that is miscarriage. These are the complications of PCOS. The difference between PCOD and PCOS. PCOD என்ன இருக்குன்னா there are less number of sister ovaries. So இதுவே PCOS என்ன இருக்குன்னா there are more than 10 sister. PCOD எப்படின்னா does not affect fertility. PCOD-னால யாரும் குழந்தை இல்லாம இருக்கிறது கிடையாது. Really we will say the patient. But PCOS, it is difficult to reverse this condition. Cysta மாறுது, சில சமயம் சாக்லேட் சிஸ்டா பாக்குறோம். அந்த மாதிரி cystic conditions போயிட்டா modern medicine they are saying difficult to reverse the condition, but we can do with our medication. We have done that also. It is more common and minor condition, that is PCOD. PCOS can lead to fertility. Again, the mental and emotional health, the mood changes, depression, anxiety, low self-esteem, poor body image. They won't get their regular periods. Periods வந்து ரெகுலரா ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வரவே வராது. For more than 3 months or 2 months they won't get their periods. Irregular, infrequent, வந்தா ஹெவியா இருக்கும். Excess hair, kitschism, excess hair growth on face, body due to high level of androgen stimulating their hair follicles. Sleep disorders, insomnia, linked to other health issues like sleep apnea. Fertility அப்படின்னு வந்தீங்கன்னா multiple cysts on the ovaries, difficulty in becoming pregnant, immature ovarian eggs that do not ovulate. Investigations, blood tests will help to understand the hormone level. அதில் என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா fasting lipid profile and fasting blood sugar also have to go. GTT பார்க்கணும். fasting lipid profile எல்லாமே பார்க்கணும். இந்த ஃபோருமே total cholesterol, HDL, LDL, triglycerides and LDL எல்லாமே பார்க்கணும். fertility profile நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா FSH, LH, progesterone, testosterone, and AMH2, that is anti-mullerian hormone. Imaging tests generally will go with an ultrasound to check the size of the ovary, lining of uterus, and cyst in ovaries. Fertility testing mostly we will see FSH and LH. Early follicular phase normally 3 to 10 இருக்கணும் FSH. LH வந்து 2 to 8 இருக்கணும். Mid cycle peak 4 to 25. LH 10 to 75. So AMH level interpretation எப்படி இருக்கணும்னா high in PCOS over 4க்கு மேல இருக்கும் PCODsல. நார்மலா எவ்வளவு இருக்கும் AMH லெவல்னா 1.5 to 4 nanogram per milliliter. இதுவே லோ அப்படின்னு சொன்னோம்னா low normal அது I didn't mention. So 1 to 1.5 nanogram per milliliter. It is very low அப்படின்னா 0.5 to 1 nanogram per milliliter. Management of PCOS எப்படி மேனேஜ் பண்ணலாம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வித் டயட் மாடிஃபிகேஷன். என்னன்னா இப்போ ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெயிட் ரிடக்ஷன். Weight reduction must be the first management to treat the PCOS. To maintain the insulin and cholesterol level. என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் போட 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 அந்த இன்சுலினோட அப்ஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி ஆகும். The lipids will also get raised. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா avoid processed foods.
ஜென்ரலா என்னோட டயட் அட்வைஸ் எப்படி இருக்கும்னா, ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாமே இப்ப எடுத்துக்கிற எல்லா ஃபுட்டையுமே நாங்க அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஜென்ரலா வந்து கார்போஹைட்ரேட், ஹைலி கார்போஹைட்ரேட் டயட், ஃபைண்ட் ஃபிளார்ஸ், தட் இஸ் மைதா, அது எல்லாமே பிஸ்கட்ஸ், சாக்லேட்ஸ், ஈவன் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், எவ்ரிதிங் ஷுட் பி அவாய்டட். இது எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஸோ தீஸ் வில் ஆல்சோ பிளே அ மேஜர் ரோல் இன் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹார்மோன் அங்க வர சேஞ்சஸ்க்கு இது எல்லாமே முக்கிய காரணம். தென் டூ ரெகுலர் எக்ஸசைஸ், எஸ்பெஷலி வாக்கிங். வாக்கிங் வந்து மொபிலைசேஷன் ஆஃப் ஃபேட் ஹெல்ப் பண்ணும். இட் ஆல்சோ ஹெல்ப் அண்ட் ரிலீவிங் டிப்ரெஷன். எப்படின்னா நீங்க ஒரு 40 minutes வாக் போயிட்டு வந்தோன்னா ஸ்வெட் வந்து வெளியில வந்துட்டாலே யூ வில் கெட் யூ ஹாப்பி ஹார்மோன், that is serotonin. So அது வந்து will help you to change your hormone changes in PCOS. அடுத்த மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா to have to regulate the menstrual cycle. Then induction of ovulation through medication and injections. In case of modern medicine, we will induct the ovulation with our medication only. And what they do, if they are not, இதுலெல்லாம் சரியாகலைன்னா லாஸ்டா laparoscopic procedure for drilling. அந்த பிசிஓஸ்ல இருக்க அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரில் பண்ணி விடுவாங்க. பட் ஒன்ஸ் தே ஹவ் அண்டர்கான் லாப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்னா within 3 months they should get conceived. அப்படி இல்லை அப்படின்னா it will recur. I have given just an introduction about PCOS. So இப்ப என்னோட cases, I'm just going to give you only 3 cases. 23 years female, பேர் வந்து நிலோஃபர் ஃபாத்திமா. இந்த பொண்ணு எப்படின்னா came for secondary infertility. She have a child, it was 3 years now, and they were planning, naturally plan பண்ணும்போது they didn't get. So they came to us to meet to for secondary infertility. And கிட்ட வந்த கம்ப்ளைண்ட் என்னன்னா irregular menses 1 month தான். அவளோட எல்என்பி பாத்தீங்கன்னா 9.4. என்னை வந்து பார்த்தது வந்து மே மந்த்ல பார்த்தாங்க. ஜென்ரலா we collect what are the symptoms. இது ஒண்ணுதான் சொன்னாங்க, irregular mensesனா headache இருக்கும் before menses. அப்புறம் வேற என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு கேட்கும்போது பர்னிங் பெயின் பாசிங் சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா she is a known case. எனக்கு ஏற்கனவே always she has boils. அடிக்கடி பாயில்ஸ் வந்துட்டே இருக்கும். எங்களை பார்க்க வந்த அன்னைக்கு அந்த விசிட்ல வந்து she has a boils in legs, no history of wide discharge per vagina. She is a gravida 1, para 1, living 1. சைல்டோட எல்சிபி வந்து 3 years. பிசிக்கல் ஜெனரல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா thirstless, she has a reduced appetite. Desires அப்படின்னு பாத்தீங்கன்னா desire for chicken and condiments. Aversion வந்து sweet and milk. ஸ்வெட் எங்க ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது profuse sweat in forehead சொன்னாங்க. ஸ்லீப், அவங்க கம்ஃபர்டபுள் ஸ்லீப் வந்து லைங் ஆன் ரைட் சைட். ஸ்டூல் வந்து நார்மல், ஷி பாசஸ் a day once in a day. யூரின் ஆல்சோ நார்மல். மென்டல் ஜெனரல்ஸ் அப்படின்னு போகும்போது ஷி வாஸ் ஈஸி கோயிங், எல்லாத்தையுமே பாசிட்டிவா இருப்பாங்க. ஆல்வேஸ் ஷி லாவ்ஸ், எதுக்கும் கவலையே பட மாட்டா. ஸோ ட்ரீம்ஸ் கேட்டப்ப அன்ரிமெம்பர் அண்ட் ரிலீஜியஸ். திஸ் இஸ் ரிப்போர்ட் வி சி ஆன் ஹர். எங்களை பார்க்க வந்த அன்னைக்கு அவளோட ரிப்போர்ட், gallbladder shows a polyp measuring 8 mm wall thickness, bulky anteverted uterus and liver, polycystic ovaries. வால்யூம் பாத்தீங்கன்னா 14.1 cc, லெஃப்ட் ஓவரி வந்து 12.2 cc. அதர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பார்த்தப்ப ஜென்ரலா வந்து பிசிஓடில வரும்போது அல்ட்ராசவுண்ட் வித் தைராய்டு ப்ரொஃபைல் or hemoglobin. This is my routine. So her thyroid profile was normal. HB was 12.7. இந்த கேஸ்ல எடுத்தது வந்து பிசிக்கல் ஜெனரல்ஸ் வித் ஒரே ஒரு பர்டிகுலர்ஸ் தான் எடுத்தேன். ஸோ பிசிக்கல் ஜெனரல்ஸ் ஐ ரீட் இட். appetite வந்து desire for condiments and I selected boning muscle. Mostly I move with boning muscle repertory only. Generals நாங்க கவர் பண்ணுவேன். So desire for condiments and position during sleep, lying on side. Sweat வந்து partial sweat, forehead. And appetite ல வந்து aversion வந்து she has aversion to sweets. So urinary organs ல urethra burning. The drug covered is sulfur. Symptoms covered வந்து 5, totality வந்து 7/5. So with sulfur. So the remedy selected was sulfur 0/1. Succession follow எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 0/1 வந்து ஜென்ரலாவே 15 days கொடுப்போம். கொடுக்கும்போது எப்படின்னா 5 times ஸ்டாப் பண்ணிக்கணும். 5 drops வந்து half glass of waterல மார்னிங் அண்ட் நைட் எடுத்துக்கணும். ஸோ இன்டர்மிட்டன்டா ஐ பிரிஸ்கிரைப் யூபியான் 200 சிங்கிள் டோஸ். ஊடால தேவைப்படும் போது யூபியான் கொடுப்போம். ஃபாலோ பாத்தீங்கன்னா 1/6 வந்து she got her menses on 26/5/21. So sulfur 0/1 is repeated for next 15 days. So on 3/7 her menses was regular, no specific complaint. So room prepare பண்ணோம். August, September, October she got her regular menses, and then Octoberல லாஸ்டா செக் பண்ணும்போது her urine pregnancy test was positive. This is a report. She got gravid uterus, so single live fetus in variable presentation, fetal heart movement,
156. So fetal movements are good. இது வந்து a case of secondary infertility. We treated with a simple நம்மளோட routine polygress sulfur. எப்படி இது உள்ள மூவ் ஆன அப்படின்னா ஒன்லி வித் பிசிக்கல் ஜெனரல்ஸ். ஏன் நாங்க ஜென்ரலா பிசிக்கல் ஜெனரல்ஸ் போறோம் அப்படின்னா பிசிக்கல் ஜெனரல்ஸ் will give us the right remedy. பேஷண்ட் வந்து எப்பயுமே மாத்த மாட்டாங்க. பிசிக்கல் ஜெனரல்ஸ் வழியா நீங்க போனீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் அது எது பிடிக்கும் எது பிடிக்காது இப்படிதான் நான் படுப்பேன் இது எல்லாமே அக்யூரேட்டா கிடைக்கும் நமக்கு. ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக தான் ஒரு பர்டிகுலர்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் இஸ் அ கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் செகண்ட் கேஸ். திஸ் இஸ் a 20 years old female. This is Lalita, age 28 from Chennai. இவங்க எப்படின்னா IVF ட்ரை பண்ண சொல்லி actually she also has the problem and husband also has a problem. They are married since 3 years. Primary infertility, nulliparous, இது வரைக்கும் குழந்தை இல்ல. They came from Chennai. இன்னொரு பேஷண்ட் சொல்லி நம்மள பார்க்க வந்தாங்க. என்னன்னா ஐவிஎஃப் போஸ்ட் சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நார்மலா கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ she has a regular menses for about 28 since menarche. ப்ளீடிங் வந்து ப்ரொஃப்யூஸா இருக்கும். partly clotted on first day. ஸோ மென்சஸ் அப்ப வேற என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப பெயின் இன் லோ பேக் பிஃபோர் மென்சஸ், பெயின் இன் லோ பேக் எக்ஸ்டெண்டிங் டு த ஹோல் லெக் டியூரிங் மென்சஸ். ஸோ ஹிஸ்டரி ஆஃப் ட்ரைனஸ் ஆஃப் வெஜைனா இருக்கும். எப்பெல்லாம் எனக்கு வேர்க்குதோ அப்ப எனக்கு தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. வைடஸ் சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. நோ சர்ஜிக்கல் ஹிஸ்டரி. நாட் அ நோன் கேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் ஆர் ஹைப்போதைராய்டிசம். ஸோ உங்களோட பிசிக்கல் ஜெனரல்ஸ் பாத்தீங்கன்னா தேர்ஸ்ட் இன்க்ரீஸ்டா இருக்கும். எப்படி கேட்போம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிப்பீங்க, கொஞ்சமா குடிப்பேன், இவ்வளவுதான், இத்தனை கிளாஸஸ் தான் குடிப்பேன், இல்ல இவ்வளவு குடிப்பேன்றத அவங்க சொல்லுவாங்க. She said that I take a lot of water, so we take it as increase. Her appetite was good. இவங்களோட டிசையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரமா சாப்பிடுவேன். That is we take condiments. Aversionனா sour foods and curd. Sweat எங்க ஜாஸ்தியா இருக்கும்னா axilla, smell இருக்கும். So that is odor and head too. Sleep வந்து lying on abdomen she will sleep comfortably. Stool வந்து passes stool once in a day. Urine was normal. Mental generals collect பண்ணும்போது she said நான் வந்து ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவேன். யாராவது என்னை வந்து டார்கெட் பண்ணி ஏதாவது சொன்னாங்கன்னா I will get irritated. அதே மாதிரி என் மாமியார் ஒவ்வொரு தடவையும் when she asked about menses, whether you got your menses அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலே I feel guilty. எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். So I get irritated when I am tired. நான் டயர்டா இருக்கும்போது எனக்கு கோபம் வரும். ஆனா அதை நான் வெளியில காட்ட மாட்டேன். கண்ட்ரோல் வித்தின் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியர் ஆஃப் லுக்கிங் டவுன், சின்ன சவுண்டு கூட பயந்துருவேன். ஸோ ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல் டியூ டு ஆங்கர், ஈஸிலி கெட் டிப்ரெஸ். என்னால வந்து இந்த 3 இயர்ஸ்ல ஐ காண்ட் அப்படின்றதுலயே எனக்கு பெரிய வருத்தம். எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். ஸோ த இம்ப்ரெஷன் வாஸ் நார்மல் சைஸ் ஆன்டிவர்டட் uterus. But in the right side, she has a follicular cyst, which is 2.0 to 1.4 centimeter. And the left ovary shows small follicles. So follicles varla. They said met me on 27/11/2021. So her left ovary shows small follicles only. That is in PCOS is quite common. சிலருக்கு follicles growவே ஆகாது, ரொம்ப குட்டியா இருக்கும். பட் ஹர் யூட்ரஸ் வாஸ் நார்மல். இவங்களுக்குமே வந்து வி ஸ்டார்ட் வித் ஜெனரல்ஸ். அவங்களோட மென்டல்ல வந்து கில்ட்டி. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என் மாமியார் கேட்கும்போது எனக்கு கில்ட்டா இருக்கும்ன்றத ஐ டேக் தட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுத்து கில்ட்டி எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து டிசைர் ஃபார் காண்டிமெண்ட்ஸ், அது ஒரு ரூப்ரிக். அடுத்து பொசிஷன் டியூரிங் ஸ்லீப், லைங் ஆன் அப்டமன். மைண்ட் வந்து சென்சிட்டிவ், மென்டல், ஓவர் சென்சிட்டிவ், எமோஷனல். ஏன்னா ஈஸியா சென்சிட்டிவா இருக்காங்கன்றத சிம்டம் கவர் பண்ணது வந்து டோட்டலி 3, டோட்டாலிட்டி வந்து 7. இட் கவர்ஸ் ஸ்டாஃபி. So we prescribe her Staffy 0/1, 5 drops, morning and 5 drops to be taken in half glass of water for 1 month. So சென்னையில இருந்து வந்தனால we give them for 1 month. அதோட வந்து பயோகெமிக்கல் வந்து natron for 6 sets to be taken for 1 month, morning, afternoon and night. So luckily இவங்க என்ன ஒரு தடவை தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. On next month they called me and confirmed that urine pregnancy test was positive. It is on December. ஸோ ஒரே ஒரு தடவை தான் வந்தாங்க. பட் 3 வருஷம் உங்களால முடியாது, உங்களுக்கு ஐவிஎஃப் போக சொன்ன கேஸ் எப்படி சக்சீட் ஆச்சுன்னா த்ரூ மென்டல் ஜெனரல்ஸ். யூ மூவ் ஆன் த்ரூ மென்டல் ஜெனரல்ஸ். ஹோமியோபதி டூ மிராக்கிள்ஸ். சில சமயம் நெக்ஸ்ட் ஒரு கேஸ் வச்சிருக்கேன். ஐ சஃபர்ட் ஃபார் 1 year. ஸ்ட்ரகிள், சஃபர்ன்றதை விட ஸ்ட்ரகிள். இந்த கேஸ் ஒரே 1 monthல they got it conceived. They was very happy. So intrauterine gestation corresponding to a gestational age of 13 weeks 4 days.
her LMP was 1412, so EDD was 29. And அவங்க பார்க்க வந்தது 2711. So they got it by that month itself. It's a case of 20 years old female from Muslimity came with complaints of irregular menses. மெனார்கில இருந்து ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே எனக்கு irregular menses தான். கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 வருஷம். என்கிட்ட வரும்போதே ஷோஸ் 4 மாசம் எனக்கு பீரியட்ஸே போகல. ட்ரைட் இன் அலோபதிக் மெடிசன்ஸ் வித் ஹார்மோனல் பில்ஸ். They came here with the irregular menses, pain in abdomen during menses சொன்னாங்க. மென்சஸ் எப்படி வரும்னா ஒரு சில நேரம் alternate months, ஒரு மாசம் வரும், அடுத்த மாசம் வராது, அதுக்கு அடுத்த மாசம் வரும். ஸோ வேற என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னதுன்னா பெயின் இன் லோவர் abdomen and low back during menses. abdomenலே இருக்கும். Not a known case of diabetes or hypertension or hypothyroidism. Married since 2 years. The physical gender increased first, appetite normal, desire for sour foods, aversion bitter foods and milk, disagree அப்படின்னா ரொம்ப highly fatty foods எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னாங்க. Sweating ஜாஸ்தியா இருக்கணும்னா increase. Sleeps better while lying on. Mental gender, she easily cries, she have fear of darkness, feel depressed while thinking of her complaints, does not move easily with anyone, possessive about her husband. Investigations பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபின் 12 இருந்தது, தைராய்டு வாஸ் நார்மல். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ எங்களை பார்க்க வந்தப்ப அவங்களுக்கு நார்மல் சைஸ்ட் ஆன்டிவர்டட் யூட்ரஸ் வித் pelvic condition இருந்துச்சு. Thickened endometrium with endometrial hyperplasia and endocervical polyp இருந்தது. Then along with that polycystic ovaries. On 13/11, according to her symptoms, it prescribed Pulsatilla. On menses வந்து she got her menses on 25/11/19. அடுத்த ரிவ்யூ வந்தது வந்து 14/1. ரிவ்யூ with 50 days amenorrhea. திருப்பியுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் she got her menses. ஆனா நெக்ஸ்ட் டைம் வரும்போது திருப்பியும் 50 days amenorrheaல தான் வந்தாங்க. So Pulsatilla 0/3 was repeated. So 22 திருப்பி ரிவ்யூ வரும்போது she got her menses on 22. மென்சஸ் வந்து அதுக்கப்புறம் பல்சட்ல 0/3 போட்டதுக்கு அப்புறம் she got her regular menses till 16th September. திருப்பி எங்களை ரிவ்யூ பண்ணும்போது 4/11 வரும்போது 50 days amenorrhea, but the urine pregnancy test was negative. ஸோ அதோட ஃபாலோப்பா செட்டியா போட்டோம். ஏன்னா ஏற்கனவே எங்களோட ரெப்பட்ரைசேஷன்ல நெக்ஸ்ட் செட்டியா இருந்தனால செட்டியா ப்ரிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ 20/12/2020 திருப்பி வரும்போதும் she was at 65 days amenorrhea. ஆனா அவங்களோட யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ். ஸோ 65 days ஆயிடுச்சு அப்படின்றதுனால we make her to go for a USG, which shows a single uterine pregnancy less than 4 weeks. So appetite வந்து desire for sour things or acids. Position during sleep வந்து lying on side. Sweat வந்து face. Aggravation, amelioration, food and drinksல fatty foods போட்டுட்டோம். So mind வந்து fearsome, anxiety, dread, frightened easily about dark. So appetite வந்து aversion to milk. Symptoms covered வந்து 5, the totality வந்து 16. So that's why we put on Pulsatilla. Pulsatillaக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு she got her amenorrheaன்ற போது we put Sepia. செப்பியாவுமே வந்து 4 symptoms covered ஆயிட்டு இருந்தது. Totality வந்து 10. So this is நாங்க அந்த 21/12 நாங்க அனுப்பும்போது எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சிங்கிள் ஏர்லி இன்ட்ராயூட்ரைன் பிரெக்னன்சி ஆஃப் லெஸ் than 4 weeks gestational age. ஸோ இது ரிவ்யூ ஸ்கேன் பார்க்க சொல்லியிருந்தாங்க. திருப்பியும் வந்து we send it on 8/1/2021. So single live intrauterine pregnancy of 7 weeks gestational age. EDD by வந்து 28. பட் ஆனா இது என்ன பிசிஓடில என்ன ப்ராப்ளம்னா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 days அமினோரியால தான் நாங்க அனுப்பவே செஞ்சோம். பட் க்ரோத் வைஸ் பாத்தீங்கன்னா 2 weeks உடைய க்ரோத் தான் இருந்தது. ஸோ பிகாஸ் ஓவலேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் அட் எந்த டைம் நடக்குதுன்றத கன்ஃபார்ம் பண்ண முடியாது பிசிஓடில மட்டும். So she got delivered by 28. The EDD படி she got and delivered a baby. This is a baby which blossom after 1 year of our struggle. ஏன் இந்த கேஸ நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ் வந்து within 1 month they got conceived and they was very happy. பட் இந்த பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 year என்னோட ட்ரீட்மெண்ட்ல இருந்தாங்க. பட் they was persistent with us. இந்த நம்மளோட இதுல என்னன்னா பர்சிஸ்டண்டா இருக்க மாட்டாங்க பேஷண்ட். அதை விட என்ன அப்படின்னா இந்த பேஷண்ட் வந்து underwent allopathic treatment and treated with hormonal pills. இவங்களை நம்ம ரெகுலர் பண்றதுக்கே it gets
a lot of time. இதுல வந்து டயட் அட்வைஸ் கொடுப்போம், பிளஸ் எக்ஸசைஸ் கொடுப்போம், தென் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இந்த பொண்ணுக்கு வந்து கிட்டத்தட்ட 70 days அம்மையினுடைய நாங்க போகும்போது அவளோட எல்எம்பியும் அந்த கார்லேஷன் growth கார்லேஷனும் ஆகல. பட் வாட் ஐ செட் இஸ், உனக்கு லேட் ஓவலேஷன் ஆயிருக்கும், ஸோ யூ வெயிட். கரெக்டா நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்த டேட் வந்து இட் வாஸ் 26/8 அந்த இடிடி. ஷி காட் டெலிவர்ட் அட் 28. ஸோ வி கெட் போட்டோ ஃப்ரம் ஹர். நேற்று தான் வாங்கணும் நாங்க உங்களுக்காக காமிக்கிறதுக்காக. Difficulties in treating PCOD. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, if a patient is with hypothyroidism has started on thyroxine, that also will be a difficulty. And patient with obesity and with hypercholesteremia. So patient had taken hormonal pills. So patient without physical exercise and without diet restriction or difficult to treat. Then the patient who are in depressive state. ஸோ ஜென்ரலா நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே வெயிட் மானிட்டரிங், வெயிட் ரெடியூஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.